நிகழ்த்து நாம் இங்கு அழைப்பது கொழும்பு 7 திவடகஹ ஜும்மா பள்ளிவாசலின் பிரதம இமாம் அல்ஹாஜ் மௌலவி ஏசி அஹமத் ஃபதீல் காசிமி கலிஃபத்துல் ரிஃபாயி அவர்களை இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, ஏனைய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்குணங்களை பற்றி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டேன். இந்த தலையங்கம் அழகான ஒரு தலையங்கம், ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் மிக குறுகியது. அந்த குறுகிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை விளக்கம் கொடுக்க போதாது என்றாலும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களிலே ஒன்று, எப்பொழுதும் ஏழைகளோடு அன்பாக நடந்து கொள்வார்கள். எல்லா மனிதர்களோடும் அன்பாக நடப்பார்கள். விசேஷமாக ஏழ்மையோடு வாழ்கின்றவர்களை அரவணைக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸுகளிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சபையில் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஏழை சஹாபி அந்த சபைக்கு வந்தார். அவர் சபையை விட்டும் தூர விலகி உட்கார்ந்தார். அப்படி தூர உட்கார்ந்த அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்திலே வந்து அமருமாறு அழைத்தார்கள். அந்த சஹாபி வெட்கப்பட்டார். ஏனைய சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சஹாபி ஏழ்மையின் கோலத்திலே வந்திருக்கிறார். கந்தலான ஆடைகளை அவர் அணிந்திருக்கிறார். அப்படி அவருடைய அந்த ஏழ்மையின் காரணமாக உங்களோடு சேர்ந்து உட்கார்வதற்கு அவர் வெட்கப்படுகிறார் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அந்த ஏழ்மையின் கோலத்திலே உட்கார்ந்திருக்கிற சஹாபியுடைய கையை பிடித்து அவரை அழைத்து வந்து தன்னோடு சேர்ந்து அமருமாறு பணித்துக் கொண்டார்கள். அந்த சஹாபி தன்னோடு சேர்ந்து உட்கார்ந்த பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை போன்ற ஒரு ஏழை தான் நானும். நான் அனாதையாக இந்த வையகத்திலே பிறந்தேன். ஏழையாக அனாதையாக நான் வளர்ந்தேன். காய்ந்த ரொட்டியை தண்ணீரிலே தொட்டு சாப்பிட்ட ஒரு பரம ஏழை என்னோடு சேர்ந்து உட்கார்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழைக்கு சொன்னார்கள். அப்படி என்றால் எந்த அளவு பணிவோடு தாழ்மையோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னமா புனிஸ்து லியுதிம்ம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை நல்ல பண்புகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவிந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பணிவோடு நடந்து கொண்டார்கள். தன்னுடைய எதிரிகளை கூட அன்பு காட்டி அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தின் பரம வைரிகளுக்கு கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் அன்பு காட்டிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான குணங்களை ஆய்வு செய்து பார்த்த எத்தனையோ பலர் இஸ்லாத்திலே இணைந்து கொண்ட வரலாறுகளை கூட வரலாற்று ஏடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். லண்டன் மாநகரத்திலே ஒரு உல்லாச ஹோட்டலிலே அறிஞர் ஷேகோ என்று ஒருவர் வீட்டிருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, அந்நிய மதத்தை சார்ந்த அவர் அந்த உல்லாச ஹோட்டலிலே இருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கீழே 2 பேர் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். அந்த சண்டையிட்டுக் கொள்கின்ற 2 பேர், ஒருவர் வயோதிபர், இன்னொருவர் வாலிபர். வயோதிபர் அடிக்கிறார், வாலிபர் கீழே விழுகிறார். திரும்ப அந்த வாலிபர் எழுப்பும் பொழுது வயோதிபர் அடிக்கிறார். அந்த அறிஞர் பெருந்தகை பார்க்கிறார், வாலிபனாக இருந்து கொண்டு வயோதிபனிடத்திலே ஏன் இவன் அடி வாங்க வேண்டும்? அந்த உயர் மாடியிலே இருந்து அதை அவதானித்த அந்த அறிஞர் கீழே இறங்கி வருகிறார். வந்து வாலிபரிடத்திலே கேட்கிறார், வாலிபரே, நீ ஒரு இளம் வாலிபனாக இருக்கிறார், ஒரு வயோதிபனிடத்திலே நீ ஏன் அடி வாங்க வேண்டும்? நீ திருப்பி ஒரு அடியை அவனுக்கு கொடுக்கலாமே. உன்னுடைய இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது, நீ நடந்து கொள்கின்ற முறையை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த அறிஞர் பெருந்தகை கேட்டார். அப்பொழுது அந்த வாலிபன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம், எங்களுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிபர்களுக்கு சங்கை மரியாதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அடிப்பது, அவர்கள் அடித்தாலும் அதை பொறுமை செய்ய வேண்டுமே ஒழிய திருப்பி அவர்களுக்கு அடிக்கக்கூடாது. ஆகவே எங்களுக்கு வழிகாட்ட வந்த வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையை சிரமே தாங்கி நான் செயலாற்றுவதற்காக வேண்டி நான் இப்படி நடந்து கொள்கின்றேன், அடி வாங்குகிறேன். எனக்கு திருப்பி அடிக்க சக்தி இருக்கிறது, ஆனால் நான் அடிப்பது இல்லை என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த பேரறிஞரின் உள்ளத்திலே யார் அந்த இறை தூதர், யார் இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த அண்ணல் என்பதை ஆய்வு செய்யாமல் ஆரம்பித்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை எடுத்து படித்தார். படித்ததின் பிரதிபலன் என்ன நடந்தது தெரியுமா? அவர் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான குணங்கள் மனிதர்களை இஸ்லாத்திலே ஈர்த்தெடுக்கக்கூடியதாக அமைந்திருந்தது என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே இருந்து படிக்கின்றோம். சஹாபாக்களுக்கு மத்தியிலே தனக்கு ஏதாவது கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்கள் வரும் பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே தான் வருவார்கள். வந்து தங்களுடைய கஷ்டங்களை முறையிடுவார்கள். அப்படி கஷ்டத்தை முறையிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த சஹாபியுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கி வைக்குமாறு கேட்பார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலாவும் அந்த சஹாபாக்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நோய்வாய்ப்பட்டார். அந்த